பிரைஸ் தி லார்ட். இந்த நவம்பர் மாதத்தில் 27ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தல்ஸ் Chapter 1 verse 7. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்தது அல்ல. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சீஷர்கள் ஒரு சில காரியத்தை கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தை வாசித்தோன்னா, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ள உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை நான் கொடுப்பேன், நீங்கள் காத்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த காத்திருங்கள் அப்படின்ற வேர்டு அவங்க கேட்ட உடனே அடுத்த வசனத்துல கேட்குறாங்க, அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுகிறார். ஆனா இவங்க கேட்கிறாங்க, இந்த காலத்திலேயா இஸ்ரவேலருக்கு ராஜ்யத்தை கொடுப்பீர்? ஏன்னா அன்றைக்கு இஸ்ரவேல் தேசமானது ரோமர்களாலே, ரோம ராஜ்யம் அவர்களை ஆளுகை செய்தது நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம எப்படி அமெரிக்கா, இந்தியா, இலங்கையெல்லாம் வேறு வேறு ராஜ்யங்கள் ஆளுகை செய்து நம்ம விடுதலை பெற்று அதற்கப்புறம் நம்மெல்லாம் சுய தேசமாக மாறி இருக்கிறோம் இல்லையா? அதே போல் இஸ்ரவேலை அந்த நாட்களிலே ரோமன் எம்பையர் அவர்களை ஆளுகை செய்தார்கள். அப்போ அவர்களுக்கு இருந்த கேள்வி என்னன்னா, அவங்க எப்போவுமே ஆண்டவரை எப்படி பார்த்தாங்கன்னா, இவர் வந்தாருன்னா நம்மளை ரோம ராஜ்யத்திலிருந்து விடுவித்து நமக்கு ஒரு சுய தேசத்தை கொடுப்பார், விடுதலை உண்டாகும் அப்படின்னே பார்த்தாங்க. அதனால தான் அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர்? ஆண்டவரே, இந்த நாட்களிலேயா எங்களுக்கு நீங்கள் ராஜ்யத்தை திரும்ப கொடுக்க போறீங்க ஆண்டவரே அப்படின்னு, எங்களுக்கு ஒரு விடுதலை இந்த நாட்களிலே வருமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு இயேசு சொன்ன பதில் என்ன? அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்தது அல்ல. பிதாவானவர் தன்னுடைய ஆதீனத்தில், ஆதீனம் என்றால் அவருடைய ஓன் அத்தாரிட்டியில் வைத்திருக்கிற சீசன்ஸ் அண்ட் டைம்ஸ், அதை அறிந்து கொள்வது உங்களுக்கு அடுத்ததல்ல. அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அது உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அது எப்போவோ அது தேவன் பார்த்து கொள்வார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பதில் கொடுத்துருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்மளும் கூட எப்போ நடக்கும், இது எப்போ நடக்கும், இன்னைக்கு மனுஷங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எப்போ நடக்கும், அப்படி தானே? எப்போ நடக்கும், என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்க போகுது, அதுக்கு தானே நிறைய பேர் தீர்க்க தரிசனங்களை ஓடுகிறார்கள். ஜாதகம் பார்க்குறாங்க, யாராவது குறி சொல்கிறவங்க கிட்ட போகிறாங்க, ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும். எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ வீடு வாங்குவேன், எப்போ பிள்ளைங்க பிறக்கும், நான் அந்த கண்ட்ரிக்கு போவேனா, நான் நல்லா இருப்பேனா, எல்லாத்தையும் போய் நம்ம என்ன செய்கிறோம், குறி கேட்குறவர்களிடத்துல போய் கேட்கும்படி அநேகர் ஓடுகிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய ஃப்யூச்சரை பற்றி யாரோ சொல்கிறாங்க, எதிர்காலத்தை பற்றி சொல்கிறாங்கன்னா உடனே நம்ம என்ன செய்கிறோம், அவர்கள்கிட்டத்தில் ஓட நினைக்கிறோம் இல்லையா? அப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரு தேர்ஸ்ட், ஒரு குவெஸ்ட் இருக்குது, ஃப்யூச்சரில் எப்படி இருப்போம் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அதைத்தான் இங்கேயும் அவங்க கேட்குறாங்க, எப்போ ஆண்டவரே எங்களுக்கு இது நடக்கும்? ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்? பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்தது அல்ல. சில நேரத்தில் பிள்ளைங்க நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க, மம்மி எனக்கு இது வேணும், எனக்கு வாங்கி கொடுங்க, எப்போ வாங்கி தருவீங்க, எப்போ நம்ம அங்கே போகலாம்? சரி, நான் போகலாம், நான் கூட்டிகிட்டு போகிறேன், டைம் வரும்போது நான் வாங்கி தரேன்
அப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் பிள்ளைங்களுக்கு இப்போ வாங்கி கொடுங்க, நாளைக்கு வாங்கி கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், டைம் வரும்போது வாங்கி கொடுக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டைம் வச்சுருக்குறோம். அவங்களுக்கு அந்த டைம் வரும்போது, இல்லை அந்த பர்டிகுலர் ஏஜ் வரும்போது நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணலாம். எப்போ எனக்கு ஃபோன் கொடுப்பீங்க? இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னது, எப்போ எனக்கு ஃபோன் வாங்கி தருவீங்க? நான் 6th கிரேட் வந்துட்டேன், 7th கிரேட் வந்துட்டேன், 8th வந்துட்டேன், 9th வந்துட்டேன், எப்போ எனக்கு ஃபோன் வாங்கி தருவீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க, எப்போ எனக்கு வாங்கி தருவீங்க? அவங்களுக்கு எப்போ அது கிடைக்கும்? இன்றைக்கி நமக்கும் அப்படி தான், நம்மளும் கூட அந்த மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், எப்போ ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்? 2024 ஆண்டு கூட முடிய போதே, நான் இந்த வருஷத்தில் கிடைக்கும்னு எதிர்பார்த்தனே ஆண்டவரே, கிடைக்கலையே. ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற பதில், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் சமயங்களையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. எப்போ ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்ற அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நமக்கெல்லாம் ஒரு டைம் பீரியட் இருக்குது, அப்படி தானே? இன்றைக்கி ஒரு பொருளை வாங்குகிறோம், அந்த பொருளுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் வச்சுருக்குறாங்க. இந்த நாளுக்குள்ளே இதை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுருங்க, இந்த நாளுக்குள்ளே இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு எக்ஸ்பைரி டேட். இன்றைக்கி நமக்கு கூட எக்ஸ்பைரி டேட் இருக்குது தெரியுமா? நம்மளுக்கு ஒரு பிறப்புன்னு ஒரு நாள் இருக்குது, இறப்புன்னு ஒரு நாள் இருக்குது. நம்ம அந்த நாட்களுக்குள்ளே வாழுகிறவர்கள் பிரியமானவர்களே. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் காலங்களுக்கு வெளியே வாழ்கிறவர். நம்ம காலங்களுக்கு உள்ளே வாழுகிறோம், நம்ம காலங்கள் நம்மளை குறிக்கிறது. ஆனால் தேவன் காலத்தையே குறித்தவர், காலங்களை கடந்து வாழ்கிறவர். ஹல்லேலூயா. அந்த கடவுள் அப்படின்ற வேர்டுக்கே மீனிங் என்னது, கடந்து வாழ்கிறவர் இல்லை. காலங்களை அவருக்குள்ள அவர் காலங்களை படைத்த தேவன். இன்னைக்கு நம்ம ஒரு டைம் பீரியட்ல வாழ்றோம். இன்னைக்கு நம்ம எத்தனாவது தேதி? நவம்பர் 27 இன்னைக்கு நம்ம டைம் என்ன, 5:25 ஆகுது. நம்ம 5 மணிக்கு திரும்பி போக முடியுமா? காலையில் 5 மணிக்கு நான் ஒரு காரியத்தை செய்ய மறந்துட்டேன், நான் மறுபடியும் அந்த 5 மணிக்கு போக முடியுமா? போக முடியாது. போன மாதத்துக்கு என்னால் போக முடியுமா? போக முடியாது. இப்போ 2024 ஆண்டு இன்னும் ஒரு மாதத்தில் முடிய போகுது. நான் மறுபடியும் 2024 ஆண்டில் போய் நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா நம்மளால் செய்ய முடியுமா? முடியாது. டைம் நம்ம கையில் இல்லை, அந்த ஆண்டவர் கையில் இருக்குது. ஆமேன். காலங்களையும் சமயங்களையும் அறிந்து கொள்வது நமக்கு அடுத்தது அல்ல. உங்களுக்கு எப்போ எதை கொடுக்கணும், எந்த காலத்தில் கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணுன்றதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் செய்வார். அவர் சகலத்தையும் அதனதின் காலங்களில் அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆமேன். ஆண்டவர் நேர்த்தியாய் செய்வார். என் பிள்ளைக்கு எப்போ திருமணம் ஆகும் ஆண்டவரே, என்னுடைய வியாதி எப்போ சுகமாகும், என் வியாபாரத்தில் எப்போ நன்மையை பார்ப்பேன் ஆண்டவரே, எப்போ என்னுடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்க, தேவன் அறிந்திருக்கிறார். அதை அறிந்து கொள்வது என்னுடைய ஆதீனத்தில் அல்ல, அது எனக்கு அடுத்தது அல்ல. அப்போ நான் என்ன செய்யணும்? நான் இப்போ எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணி பொறுப்புகளை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தரிடத்தில் நான் ஜெபித்திருக்கிறேன், ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய காரியம், என்னுடைய காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். கர்த்தர் அவருடைய டைமில் செய்வாங்க அப்படின்னு நம்ம தேவனை நம்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே செய்கிற தேவன். காலங்களுக்கும் நேரத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இன்னைக்கு என்ன காலத்தில் இருக்கிறோம்? இலை உதிர் காலம் இல்லையா? ஃபால் சீசன். இந்த இலை உதிர் காலம் எப்போவுமே இருக்குமா? இருப்பதில்லை. நான் கொஞ்ச நாட்களில் இந்த சீசன் மாறி வின்டராக மாறப்போகுது. வின்டர் முடிந்த உடனே ஸ்ப்ரிங் சீசன் வரப்போகுது. அப்போ காலங்கள் நிரந்தரம் அல்ல. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காலத்தில் நான் இருக்கிறேன், எனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்குது, எல்லாமே நல்லா போயிட்டே இருக்குது. இந்த காலம் நிரந்தரமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிரந்தரம் இல்லை. இன்றைக்கி நான் சுகத்தோடு நான் இருக்கிறேன், இன்றைக்கி இந்த காலம் நிரந்தரமா? நிரந்தரம் இல்லை. இன்றைக்கி நான் சுகவீனத்தோடு இருக்கிறேன், இது நிரந்தரமா? இல்லை. அது உங்களுக்கு மாறும், காலங்கள் மாறும். ஆனால் டைம் என்பது திரும்ப கிடைக்காது. இந்த காலத்துக்கு நான் திரும்ப வர முடியும், ஆனால் டைமுக்கு திரும்பி நான் போக முடியாது. அப்போ அதை கர்த்தருடைய கரத்தில் அவர் வைத்திருக்கிறார். அப்போ இருக்கிற காலத்தில் இன்றைக்கி நான் ஃபால் சீசன், வின்டர், வெளியில் போக முடியலையா? அப்போ வீட்டில் உள்ள காரியத்தை நான் பார்க்குறேன். நல்ல டைம் சீசன் வரும்போது நான் வெளியில் உள்ள காரியத்தை நான் பார்க்குறேன். அப்போ ஆண்டவர் இன்றைக்கி என் கையில் என்ன பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, இன்றைக்கி நான் என்ன கடமை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க, இன்றைக்கி எனக்கு என்ன வேலையை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க, என்ன பாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க, அதை நான் செய்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். அல்லேலூயா. எவ்வளோ நாள் காத்திருக்கணும் ஆண்டவரே,
ஆண்டவர் நமக்கு கரெக்டான பதில் கொடுப்பதில்லை. இன்றைக்கி நிறைய நம்ம தீர்க்கதரிசிகள் வந்தாங்கன்னா எப்போ இது முடியும், இந்த கரெக்டாக ஒரு டைம் சொல்லணும்னு நினைக்கிறோம்ல. சில நேரத்திலே சில வழிபாடுகள் வருகிறது, ஆனால் எப்போதும் அது வருவது இல்லை. நம் தேவனை நம்பும்படி கர்த்தர் சில நேரத்தில் இதை மறைத்து வைக்கிறார். ஏனென்றால் நம் தேவனை நம்ப வேண்டும். எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டாருன்னா நம்ம எதுக்கு தேவனே வேண்டான்னு போயிடுவோம். இன்றைக்கி நம்ம எதுவுமே ஆண்டவர் சில நேரத்தில் மறைச்சி வச்சிருக்கிறார். எப்போ இது நடக்கும், எப்போ அது நடக்கும், எப்போ இது மாறும் தெரியல. ஆண்டவர் அவருடைய நேரத்தில் வச்சிருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணி சொல்கிறோம், எனக்கு சொல்லுங்கள், ஜெபம் பண்ணி சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது தெரியுதா, உங்களுக்கு ஏதாவது வெளிப்பாடு வருதா, உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது பேசினாரா தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். ஆண்டவர் அவர் காலத்தில் வைத்திருக்கிறார், அவருடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறதை அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல, உங்களுக்கு அடுத்தது அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை நம்புவோம். ஆண்டவர் நன்மையானதை செய்வாங்க. ஆண்டவர் எனக்கு ஏற்ற நேரத்தில் செய்வாங்க, ஏற்ற காலத்தில் எனக்கு செய்வாங்க. அந்த நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து நம்ம போக தேவன் கிருபை செய்வாராக. அப்போஸ்தலர் 1:7 அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்தது அல்ல. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?